அனைவருக்கும் வணக்கம். முருங்கை மரம் முழுவதும் மனிதனுக்கு பயனளிக்கிறது. முருங்கைப்பூ மருத்துவ குணம் கொண்டது. முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் நம் உடல் சூடு தணியும். வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படும் மந்தம், உடல் சூடு, கண் நோய், பித்த மூர்ச்சை இவற்றை நீக்கும். சாதாரணமாக வீட்டு கொல்லைகளில் தென்படும் முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் என்றே சொல்லலாம். ஏனெனில் இது எண்ணற்ற வியாதிகளுக்கு பல வகைகளில் மருந்தாகிறது. முருங்கை மரத்தின் காய் ஒரு சத்து மிகுந்த காய். உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்க வல்லது. இது சூடு மிகுந்தது, ஆதலால் சூட்டு உடம்புக்கு ஆகாது. இதை உண்டால் சிறுநீரும் தாதுவும் பெருகும். எனவேதான் இக்கீரைக்கு விந்துக்கட்டி என்ற பெயரும் இருக்கிறது. கோழையை அகற்றும் முருங்கைக்காய் பிஞ்சு ஒரு பத்திய உணவாகும். இதை நெய் சேர்த்தோ அல்லது புளி சேர்த்தோ சமைப்பது நலம். முருங்கைப்பட்டையை நீர் விட்டு அரைத்து வீக்கங்களுக்கும் வாயு தங்கிய இடங்களுக்கும் போடலாம். முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் யாவும் நீங்கும். அதே வேளையில் சிறுநீரையும் பெருக்கும். முருங்கை இலைகளில் இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன. இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஓடும். பல் கெட்டிப்படும், தோல் வியாதிகள் நீங்கும். முருங்கைப்பட்டை உலோக சத்துக்கள் நிறைந்தது. உணவில் கலந்த விஷத்திற்கும் நரம்பு கோளாறுக்கும் இது நல்ல மருந்து. கடுமையான இரத்த சீத பேதி, வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் ஆகிய வியாதிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் கை கண்ட மருந்து. முருங்கைக்காயை வேக வைத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். முருங்கைக்காய் சாம்பார் எல்லோருக்கும் பிடித்தமானதே. இந்த சாம்பார் சுவையானதாக மட்டும் இருந்து விடாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் நோய் ஆகியவற்றிற்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது. வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ முருங்கைக்காயை உணவாக உபயோகித்தால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தியடைகின்றன. வாய்ப்புண் வராதபடி பாதுகாப்பு உண்டாகிறது. முருங்கைக்காய் சூப் காய்ச்சல், மூட்டு வலியையும் போக்க வல்லது. முருங்கை விதையை கூட்டு செய்து சாப்பிடலாம். இது மூளைக்கு நல்ல பலத்தை தரும், தாது விருத்தியை உண்டு பண்ணும். ஆனால் மலபந்தத்தை செய்வதில் முருங்கை விதைக்கு முதலிடம் தரலாம். முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கும் பிசின் டானிக்குகள் செய்ய பயன்படுகிறது. பச்சை பிசினை காதில் ஒரு சொட்டு விட்டால் போதும், காது வலி உடனே நின்றுவிடும். இந்த மரத்தின் வேர் மற்றும் பிசின் சம்பந்தப்பட்ட டானிக்குகளை அல்லது லேகியங்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நரை சீக்கிரம் வராமல் தள்ளி போகும். முருங்கை பூவுக்கு தாது விருத்தி செய்யும் குணம் உண்டு. முருங்கை பூ உஷ்ணத்தை உண்டு பண்ண கூடியதுதான் என்றாலும் அதனால் கெடுதல்கள் எதுவும் இல்லை. முருங்கை பீசினில் 1/2 லிட்டர் நீர் விட்டு புது பானையில் வைத்திருந்து காலையில் 2 அவுன்ஸ் நீருடன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தாது கெட்டிப்படும். முருங்கை இலை சாறுடன் பால் கலந்து குழந்தைகளுக்கு தந்தால் இரத்த சுத்தியும் எலும்புகளையும் வலுப்படுத்தும். இதில் கர்ப்பிணிகளுக்கு தேவையான கால்சியம், அயன், வைட்டமின் போன்றவை உள்ளது. கர்ப்பப்பையின் மந்தத்தன்மையை போக்கி பிரசவத்தை துரிதப்படுத்தும். இதன் இலையை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகப்படுத்தும். ஆஸ்துமா, மார்புச்சளி, சயம் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கை இலை சூப் நல்லது. முருங்கை பூவை கொண்டு தயாரிக்கப்படும் சூப் உடலியல் பலவீனத்தை போக்கும். ஆண் பெண் இருபாலரின் மலட்டுத்தன்மையை அகற்றும். முருங்கை இலை இரத்த விருத்திக்கும் விந்து விருத்திக்கும் சிறந்தது. முருங்கை இலை சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து தடவ முகப்பெருக்கள் மறையும். முருங்கைக்காய் இருதயத்தை வலுப்படுத்துவதுடன் இருதய நோய்களை போக்கி இரத்த விருத்தி, தாது விருத்தி செய்யும். முருங்கை இலை சாறுடன் தேனும் 1 கோப்பை இளநீரும் கலந்து பருக மஞ்சள் காமாலை, குடலில் ஏற்படும் திருகுவலி, வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். விதையிலிருந்து எண்ணெய் தயாரித்து வாயு பிடிப்பு, மூட்டு வலிகளுக்கு பயன்படுத்தலாம். முருங்கை வேரிலிருந்து சாறெடுத்து பாலுடன் சேர்த்து பருகி வர காசநோய், கீழ்வாயு, முதுகுவலி போன்றவை குணமாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.